பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யோகநாதன் அவர்கள் 100 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், மகாதேவன் அவர்கள் 100 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், டச் முகமது அவர்கள் 40 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூடவே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து பல நபர்களும் கமெண்ட் பண்றது, ஷேர் பண்றது, லைக் பண்றதுன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொம்பவும் நன்றி. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். போன பதிவுல நம்ம டக்கர் கால்சன் அவர்கள் டக்கரான வீடியோ எடுப்பாரு, இன்டர்வியூ எடுப்பாரு அப்படிங்களா சொல்லியிருந்தோம். அதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் விட்டுட்டீங்களே அப்படிங்களா சொல்லியிருந்தீங்க. ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான் விட்டேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க இல்லையா, அதுல இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எனக்கு தோணுதுன்னு எடுத்தா இல்ல ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன் அப்படிங்களா நீங்க ஹைலைட் பண்ணியிருந்தீங்க. ஆமா, அதாவது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா வெர்ஜு, அதாவது அந்த நுனியில இருக்கிறாங்க, அணு ஆயுதம் கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பொய்யுங்க. அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் அமெரிக்காவோட கென்ட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார், ரெசிக்னேஷன் கொடுத்திருந்தார் இல்லையா, அவர் தான் அந்த டக்கர் கால்சன் அவர்கள் இன்டர்வியூல சொல்லியிருந்தார், ஈரான்லாம் அணு ஆயுதம் செய்யற மாதிரிலாம் இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் த்ரெட் இல்ல அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தார். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தான், நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது ஒரு விஷயம், அது கன்ஃபார்ம். ஸோ இவங்க பொய் சொல்லிட்டு வந்து அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத அமெரிக்கால இருக்கக்கூடிய நபர்களே அதை உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல என்னன்னா, மேற்கு மீடியாக்களோட டைட்டில்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே வந்து பார்த்தா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி பாக்குறாங்க, ரஷ்யா ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னா எப்படி ஸ்ட்ராங்கான டைட்டில்ஸ், இதே அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக் பண்ணாங்கன்னா ஈரான் மேல எப்படி வீக்கான டைட்டில்ஸ். இதெல்லாம் வரலாறுல எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும், எதிர்காலங்கள்ல இது தேவைப்படலாம் அப்படிங்கிறது போல எல்லாரும் இது வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்தெந்த மீடியாக்கள்ல இதை போடுறாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஈரான் அப்பப்பவே வந்து பாத்தீங்கன்னா பதிலடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அது அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள், ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர், எங்களோட ரெஸ்பான்ஸ் இஸ்ரேலோட அட்டாக்கு, எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல நீங்க அட்டாக் பண்றீங்க அப்படின்னா எந்த ரீசனுமே இல்லை, நாங்க ரெஸ்ட்ரெயின் பண்றதுக்கு, நாங்க டீஎஸ்கலேட் பண்றதுக்காக நீங்க சொன்னதுனால நாங்க பண்றோம், நாங்களா ஜீரோ ரெஸ்ட்ரெயின், எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க அடிக்கிறீங்களோ யோசிக்காம நாங்க அடிச்சிருவோம். அதாவது இந்த எண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் சைட்ஸ் டேமேஜ் ஆனதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஆகணும் அப்படிங்களா தப்புன்னு சொல்லிக்கிறாரு. அதாவது ரெப்பரேஷன்ஸ் வேணும் அப்படிங்களா சொல்றாங்க. நீங்க அடிக்கிறதுலாம் கணக்கு நீங்க தான் தரணும் அப்படிங்கிறதோட அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம், எங்களுக்குலாம் இருக்கணும்னு நீட் இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு அட்டாக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சீங்கன்னா நாங்க யோசிக்காம தங்க தடையெல்லாம் அடிப்போம். நீங்க டிஎஸ்கலேட் சொல்றதுனால அமைதியா இருக்கும், நாங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு. ஏன்னா கத்தரோட எனர்ஜி சிஇஓ இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஈரான் அட்டாக் பண்ணதுனால 17% ஆஃப் த எல்என்ஜி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, இதை ரெக்கவர் பண்றதுக்கு 3 to 5 வருஷம் எடுக்கும் ரிப்பேர் பண்றதுக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதனால எல்என்ஜியோட கேஸ் விலை உயர்வு அப்படிங்கிறது எண்ணில் அடங்காம இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாட்டுக்கிறது. இது இங்க இருக்கக்கூடிய விஷயம். கத்தர்ல இருக்கக்கூடிய கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்குதுன்னா யூரோப்புக்கு பிரச்சனை, அமெரிக்காவுக்கு பிரச்சனை, நம்மளுக்கும் பிரச்சனை தான். இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுதி தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, கிளைம் பண்ணாங்க, ஈரானோட மிசைல் வச்சு நாங்களா சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல, சம்ரஃப் ரிஃபைனரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்தது அப்படிங்கிறது போல, யான்பு ரிஃபைனரின்னு சொல்லுவாங்க சவுதி அரேபியாவோட அந்த செங்கடல் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸ் தடுத்துட்டோம் அப்படிங்கிற சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பதான் அந்த முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஃபசில் பின் ஃபர்ஹான் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரானோட கணக்கெல்லாம் தப்பா இருக்கு, தெஹரான் நீங்க நம்புறீங்க கல்ஃப் ஸ்டேட்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லையா, சவுதி அரேபியால வந்து பண்ணா பிளாக்மெயில் பண்றதுக்குலாம் என்னைக்கு அடிபணியாது, நாங்க சும்மா இருக்க மாட்டோம், ஈரான் இம்மீடியட்டா ஹால்ட் பண்ணுங்க அட்டாக்ஸ் எல்லாத்தையும், உங்களோட ஹோஸ்டைல் பாலிசிஸ் எல்லாத்தையும் அபேண்டன் பண்ணுங்க, எங்களோட அமைதிக்கும் ஒரு அளவு இருக்கு, இந்த சைட்ல எல்லாம் இம்பாக்ட் ஆகுது, வேர்ல்டுலயே இம்பாக்ட் ஆகும், அதனால கொஞ்சம் பார்த்து அமைதியா இருங்க. நீங்க இப்ப நடக்கிற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸுக்கு ஃபண்டிங் பண்றீங்களா மிலிட்டாஸ்க்கு, ஸோ அதோட கான்சிக்வன்சஸ் தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, அக்ரஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, எங்களோட பேஷன்ஸ் வந்து அன்லிமிட்டெட் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்படியா, அந்த லிமிட் என்னன்னு பாக்கலாமா அப்படிங்கறது போல ஈரான் ஏவி விட்டாங்க போல தெரியுது. அதுக்கு அவங்க கம்முனே இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த நாசா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துல எங்கெங்கெல்லாம் தீப்பிடிச்சு வந்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல ரெட்டா இருக்கும். நீங்க நாசா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணீங்கனாலே கூகுள்ல வரும், ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்க அதில் போய் இன்னைக்கு உலகத்துல எங்கெங்கெல்லாம் தீப்பிடிச்சு வந்துட்டு இருக்குன்னு அதை பாத்துக்கலாம். அதுல
யான்போ ஆயில் ரிஃபைனரியில வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. செங்கடல் கடலோர பகுதிகள் இருக்கு இல்லையா, அங்க தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஜோன் 2ல வந்து பாத்தீங்கன்னா மிசைல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, அங்கேயும் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சேட்டலைட் இமேஜ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட வெயிட் எந்த அளவுக்கு அப்படிங்கிற ஈரான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சவுதி தரப்புல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆக்சுவலா நார்மலா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சவுதி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க, உதவிகள் செய்வாங்க, அதிகமான உதவிகள் செஞ்சிருக்காங்க. இது ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிறதா நீங்க போய் எங்க வேணா தேடி பாருங்க. சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற தேடி பாருங்க. அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் பாகிஸ்தானுக்கு செய்யறாங்க. இப்ப பாகிஸ்தான் அதை அவங்களுக்கான உதவிகள்னு வாங்கிக்கிட்டு அதை நம்மளுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதுக்கான செய்திகளும் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு, நீங்க எதுல வேணா போய் தேடி பாருங்க. இது சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்காக கொடுக்கலன்னா கூட சவுதி அரேபியாக்கே தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது பாகிஸ்தான் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அமைதியா தான் இருந்தாங்க. காரணம் அழுத்தங்கள் அப்படிங்கிறது போல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுக்கணும், சவுதி அரேபியாவுக்கு நம்ம மூலியமா ஒரு வேலைகள் வேணும் அப்படின்னா இது போல விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அதாவது உறுதி செய்யப்பட்டதுன்னா வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளைக்கு எல்லாத்தையும் மூடி வைக்க முடியாது இல்லையா. ஸோ பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் ஃபண்டிங் பண்றாங்க? சீனா, அமெரிக்கா, சவுதி அரேபியா. ஸோ பாகிஸ்தான் இந்த ஃபண்டிங் எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்களா? ஓப்பன் சோர்ஸ்ல எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா அப்படிங்கிறது போல. இருந்துமே இவங்க எல்லாம் கண்டிக்கிறாங்களா? இல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படிங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே வருது. இப்ப நீங்க வந்து தீவிரவாத அமைப்புக்கெல்லாம் ஃபண்டிங்கே பண்ணலையா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரு என்னென்ன செஞ்சிருக்காங்களோ அது அதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து. இப்போ ப்ரோ ஈரானியன் சோர்ஸ் அவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள், ஹைஃபாவோட பவர் ஸ்டேஷன் எப்படி ஈரானுக்குள்ள பவர் ஸ்டேஷன் எல்லாம் அடிக்கிறாங்க, இப்ப வந்து கல்ஃப்குள்ள எல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோடய அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஹைஃபாவோட பவர் ஸ்டேஷன், ஹைஃபால இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் எல்லாத்து மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஹெவியா அட்டாக் நடந்திருக்கு. அது கிளஸ்டர் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணனால ஆயில் ரிஃபைனரி எல்லாம் பயங்கரமா தீ விபத்துக்குள்ளா இருக்கு அப்படிங்கிறது போல. எல்லாத்துக்கும் மேல மேசிவான ஒரு கிளைம், ஈரான் வந்து F-35 வந்து பண்ண டேமேஜ் ஆயிடுச்சு, அது ஃபோர்ஸ்ஃபுல்லா லேண்ட் ஆயிருக்கு, அதை அவங்க தாக்கிட்டாங்க அப்படிங்கிற போல கிளைம் பண்றாங்க அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு F-35 தாக்கப்பட்டிருக்கு, எல்லா விபத்துக்குள்ளாயிருக்கு, ஒரு F-35 டேமேஜ் ஆயிருக்கு. இது மேற்கு சோர்சஸ் தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வீடியோக்கள், சரி மேற்கு சோர்சஸ் தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய செய்திகள். இப்ப அதுக்கு வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி ஒரு விமானத்தை நாங்க டார்கெட் பண்ணி தாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது போல. இதுக்கு முன்னாடி MQ-9 ரீப்பர் ட்ரோன் இது போல செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப F-35 விட்டுருக்காங்க. மேபி இது ஏஐயா இருக்கலாம், இல்ல எதுவா வேணா இருக்கலாம். ஆனா உண்மைங்கிறது ஒரு F-35 சேதமாயிருக்கு. F-35 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்டெல்த் அப்படிங்கிறது போல கிடையாது. ஏன் இது போல நடக்குது அப்படின்னா அடுத்த பேர் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஈரானோட மேற்கும் தெற்கும் வர்னரபிள், இவங்களால அடிக்க முடியும். ஆனா ஈரானோட மத்திய பகுதியை தாண்டி வராங்க அப்படின்னா கண்டிப்பா அடி விழுகும். அது எப்பேற்பட்ட விமானமா இருந்தாலும் கண்டிப்பா அடி விழுகும். அந்த அளவுக்கு ஃபுல் சூப்பர் மெர்சி ஈரான் மேல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இருக்கானா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு டேங்கர்ஸ் வேணும், ஆயில் டேங்கர்ஸ் இருந்தா ரீஃபியூல் பண்ணி அவங்களால இன்னும் ஃபர்தரா வர முடியும். இதே ஆப்கானிஸ்தான்ல பேஸ் இருந்துன்னா வந்திருப்பாங்க. இப்ப அதுக்கு வழி இல்லாம இருக்கு. ஸோ ஈரானோட கிழக்கு அதுவும் வட கிழக்கு அப்படிங்கிறது ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது. ஸோ இப்ப அது இன்னும் அண்டர் கண்ட்ரோல், ஈரானோட கண்ட்ரோல தான் முழுசா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். போறாங்க அப்படின்னா இது போல அடி விழுந்துரும் அப்படிங்கிற மாட்டு கருத்துல. இதுல என்ன அப்படின்னா இஸ்ரேலோட முழு வான்பரப்பும் ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கானா இருக்கு. கல்ஃபோட முழு வான்பரப்பும் ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கானா இருக்கு. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேம் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கு. சூப்பர் மெர்சி அப்படிங்கிறது ஈரானுக்கு தான் அதிகமா இருக்கு. ஸோ இதோட வெளிப்பாடு தான் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஈரானோட இதுல எல்லாம் பார்ட்ஸ் கேஸ்ல அடிச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. சவுத் பார்ட்ஸ் கேஸ் ஃபெசிலிட்டி அடிச்சது, அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து பண்ண எஸ்கலேட் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்டோட கருத்துக்கள் என்னன்னா எஸ்கலேட் டு டிஎஸ்கலேட் அப்படிங்கிறது போல ஒரு ஸ்ட்ராட்டஜியை அமெரிக்கா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது போல கருத்துக்கள். இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு கேஸ் ஸ்டோரேஜ் அடிச்சது ஒரு எஸ்கலேட் பண்ணிட்டாங்க. இப்ப டிஎஸ்கலேட் பண்ணுனா ஈரான் இங்க இருக்கக்கூடிய கேஸ் ஃபெசிலிட்டி அடிச்சுட்டாங்க. ஸோ இப்ப எஸ்கலேஷன் வந்துட்டதுனால டிஎஸ்கலேஷன். ஸோ இப்ப என்ன கேட்கறாங்க, நாங்கள் அடிக்க மாட்டோம் நீங்களும் அடிக்காதீங்க, ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆக பண்ணாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ எஸ்கலேட் டு டிஎஸ்கலேட் அப்படிங்கிறது போல
ஒரு ஸ்ட்ராட்டஜி அமெரிக்கா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது போல. அடுத்த பயில நம்மளுக்கு கிளியரா சொல்றேன். இதுல நிறைய விஷயங்கள் ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்த பயில நம்ம பார்ப்போம். இப்போ இது போல அவங்க எஸ்கலேட் பண்றது, கோவப்படுறது, இது போல ஆத்திரங்கள் இஸ்ரேலுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டோம் அப்படிங்கிற ஆத்திரங்கள் வந்து பண்ண இருக்காங்க. அவங்களோட இன் எபிலிட்டி ஈரானை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு இன்எபிலிட்டி, இஸ்ரேலுக்கு வந்து இன்எபிலிட்டி அப்படிங்கிறது தெரியுது. அவங்களால முடியாது, இந்த பிராந்தியத்துல அவங்களால சூப்பர் பவர் ஆக முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ அதோட கோபத்தின் வெளிப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தையும் அடிக்கிறது. அதுவும் குறிப்பா லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி, இது ரஷ்யாவோட சேனல். சமீபத்துல விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூட இந்தியால வந்து இந்த சேனல் ஓபன் பண்ணி விட்டாரு இந்தியால. ஆர்டி அப்படிங்கிறது போல ரஷ்யன் டெலிவிஷன். அதோட ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இல்ல, லெபனான்ல. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அங்க பிலிம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரஸோட இதான் போட்டிருக்காரு. போட்டு வேணும்னே வம்படையா இவ்வளவு மிசைல் லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க, வேணும்னே டெலிபரேட்டா அட்டாக் பண்ணிக்கிறாங்க, அவருக்கு ஷார்ட்னல் வூண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, தப்பிச்சிட்டாரு, இந்த அட்டாக்ல இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிசம் அங்க அடுத்தடுத்த வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காயமடைஞ்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நேரா போய் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ரஷ்யா இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இவர் ரஷ்யாவோட ஜேர்னலிஸ்ட். ஏன்னா ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா இப்போ புது புது சட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, இது நம்ம அடுத்த பேர்ல பார்க்கலாம். ஸோ அவங்களோட சிட்டிசன்ஸை சேவ் பண்றதுக்காக புது புது சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. அது சைலண்டா நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வயலண்டா மாறிச்சுன்னா சிக்கலாயிருக்கு. ஸோ இஸ்ரேலோட விமானங்களை தாக்குறாங்க. லெபனான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ராக்கெட் தாக்குதல் நடக்குது. ஸோ இஸ்ரேல் இப்ப வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது 12 நாள் போர் அப்படிங்கிறது வந்து பண்ண இப்ப கிராஸ் ஆயிடுச்சு, 3 வாரத்துக்கு மேல கிராஸ் ஆயிடுச்சு. இப்ப இன்னுமே ஈரானோட கைவசம் தான் இந்த போர் எஸ்கலேஷன் இது எல்லாமே இருக்கு. போரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இதுல மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எஸ்கலேஷன் டாமினன்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதாவது எதிரிக்கு நம்ம அழுத்தங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, சரண்டர் ஆக வைக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்கலேட் பண்ணிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா எதிரினால திருப்பி எஸ்கலேட் பண்ண முடியாத அளவுக்கு எஸ்கலேட் பண்ணும். இதுதான் அமெரிக்காவோட சூப்பர் மர்சி டாமினன்ஸ் அப்படிங்கிற பலரும் சொல்லுவாங்க. இதுக்கு தான் வந்து பண்ண பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டெப் எடுக்கிறது. ஏன்னா அவங்க எஸ்கலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பதிலுக்கு இவங்களால எஸ்கலேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. ஆனா இப்ப ஈரானுக்கு வந்து அந்த மாதிரி இல்ல. அமெரிக்கா கிட்ட வந்து பண்ண எஸ்கலேஷன் டாமினன்ஸை இழந்துட்டாங்க. அது கிளியரா தெரியுது. ஏன்னா இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்போர்ட்ஸ், இது போல எல்லா பகுதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அன்டில் ஈரான்ல எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து பண்ண எஸ்கலேட் பண்ணுவாங்க நார்மலா. ஆனா இப்ப ஈரான் என்ன பண்றாங்க, சிமிலரா அதே போல கல்ஃப் கண்ட்ரில அந்த எஸ்கலேஷனை காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது அமெரிக்கால அடிச்சா கூட அந்த அளவுக்கு வலிக்காது. ஆனா கல்ஃப்ல அடிக்கிறதுனால அமெரிக்காவுக்கு அவ்வளவு வலி. இப்ப அந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்ண முடியுதா ஈரான் கிட்ட? இல்ல. சோ எஸ்கலேஷன் டாமினன்ஸ்ல அமெரிக்கா தோத்துட்டாங்க. இப்ப ஈரான் நினைச்சாங்கன்னா எஸ்கலேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஹைஃபா ரிஃபைனரி அடிக்கிறது, இஸ்ரேல கொத்துக்குண்டுகள் போடுறது, என்ன பண்ண முடியுது அவங்களால? இப்ப எஸ்கலேஷன் டாமினன்ஸ்ல ஈரானுக்கு தான் ஒரு ஸ்டெப் அப்பர் ஹேண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட முழு வான்பரப்பையும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க முடியல. ஈராக்கை இழந்துட்டாங்க அமெரிக்கா, இதை சொல்றோம். சோ பகுதிகளை இழக்கிறாங்க. ஸோ மூமெண்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஃபேவரா இல்ல. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஃபேவரா இருக்கு. ஏன்னா இஸ்ரேலோட முழு வான்பரப்பும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. கல்ஃபோட முழு வான்பரப்பையும் ஈரான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. எங்க வேணாலும் எப்போ வேணாலும் எதை வேணாலும் அடிக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஃபுல் ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கு. தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. கொத்து குண்டுகள் முன்னாடி தடுக்கவே முடியாது. ஈரான் இந்த மிசைல் கெப்பாசிட்டியை ரீடைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால இதுக்கப்புறம் இந்த போர்ல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இதுக்கு மாற்ற அமெரிக்கா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கா அப்படின்ற கேள்விகள் வரலையா? இதைத்தான் நம்ம அடுத்த பயில பார்க்க போறோம். அமெரிக்கா இப்ப என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது அடுத்த பயில பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பண்ண இந்த பயில நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம சேனலை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்க அன்பாதரவை எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.